رباه عفوك إني من نور مدت يداي. நல்ல நட்போடு நல்ல நண்பர்களோடு அல்லது நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய சபையோடு அந்த அறையோடு எம்மை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் தெரியுமா? ஒரு அழகான ஹதீஸ், பலர் கேட்டிருக்கலாம், பலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் மலக்குமார்கள் உண்டு, எல்லா தெருக்களிலும் அவர்கள் உலா வருவார்கள். எங்கேயாவது அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. யாரை பற்றி? யாரை பற்றி? அங்கெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு, தூங்க கூடாது. யாரை பற்றி? அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபை இருக்கிறதா என்று தேடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த சபையாக இதை ஆக்கட்டும். மலக்குமார்கள் இந்த சபைகளை கண்டால் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அழைப்பார்கள், வாருங்கள் வாருங்கள், இங்கே அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள் என்று. அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள்? ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அது பார்க்க முடியாது நம்மளால. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தில் இது இருக்கும். ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அப்படி சூழ்ந்து கொள்ளக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே பேசுவார். மா யகூலு இபாதி, என் தோழர்களே, என் மலக்குகளே, என் அடியார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த மலக்குகள் பதிலளிப்பார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள், உன்னை புகழ்கிறார்கள், உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், ஹல் ரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்ததுண்டா? மலக்குகள் என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? இல்லையா அல்லாஹ், அவர்கள் உன்னை பார்த்ததில்லை. அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்தால்? அப்போது மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னை பார்த்து விட்டால் இப்போது உன்னை புகழ்வதை விட, இப்போது உன்னை மகத்துவப்படுத்துவதை விட, இப்போது உன் கண்ணியத்தை பற்றி பேசுவதை விட அதிகமாக அதில் ஈடுபடுவார்கள். உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் கேட்பான், எதை என்னிடத்திலே கேட்கிறார்கள்? எதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்கள்? எதற்காக? எது நமக்கு வேணும் இந்த சபையின் மூலமா? எது வேணும்? அல் ஜன்னா, சொர்க்கம். அதற்குத்தானே வந்திருக்கிறோம். அதற்குத்தானே இந்த நல்ல அமலை, அந்த நல்ல அமலில் ஈடுபட்டு இருக்கிறோம். நரகத்துக்கு போனா பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு போயிருக்கலாம். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம்? சொர்க்கத்திற்காக. மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? பார்த்திருக்கிறோமா? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அல்லாஹ் கேட்பான், அப்படி பார்த்தால் யா அல்லாஹ், அது கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அதிகம் அதை தேடுவார்கள். யா அல்லாஹ், உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள்? எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறோம்? நரகம். அல்லாஹ் கேட்பான், அந்த நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா? இல்லையா அல்லாஹ், பார்த்ததில்லை. அப்படி பார்த்தால் மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அப்படி அதை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு அதை பார்த்தால் அதிகம் அதை அஞ்சி அதிலிருந்து விலகுவதற்குரிய காரியத்தை செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையாடலுக்கு பிறகு அந்த மலக்குகளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஃபஉஷ்ஹிதுகும் அன்னி கத் கஃபர்து லஹும், நான் மலக்குகளை உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னித்து விட்டேன். அவர்கள் எல்லோர்களையும் நான், அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள், எதிலிருந்து பாவ மன்னிப்பை தேடினார்கள், அதுவெல்லாம் எனக்கு முக்கியமில்லை. அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். அப்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மலக்கு ஒருவர் சொல்லுவார், யா அல்லாஹ், அதில் ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அவன் வந்ததன் நோக்கம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதோ, உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதோ இல்லை. வற்புறுத்தினார்கள் வந்து விட்டான். அல்லது உதாரணத்துக்கு இங்க வந்தாதான் சாப்பாடு சொன்னாங்க, வந்துட்டான் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அங்கே இருக்கக்கூடிய யாரையும் நான் துர்பாக்கியவானாக மாற்ற மாட்டேன், அந்த சபை மன்னிக்கப்பட்ட சபைதான்.
என்ன அர்த்தம்? அவன் எந்த நோக்கத்திற்காக யார் அழைத்து அந்த சபையில் அவன் அமர்ந்திருந்தாலும் நல்லவர்களோடு அவன் அமர்ந்திருக்கும் காரணத்தால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு அவனுக்கும் உண்டு. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு அழகான ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடிக்கடி. ஒரு மனிதன் 99 என்ன செய்தான்? கொலை செய்தான். 99 கொலை செய்ததற்கு பிறகு உள்ளம் திறந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் கேட்டான், இங்கே அறிந்தவர்களில் அதிகமானவர் யார்? அங்கே உள்ளவர்கள் ஒரு துறவியை காட்டினார்கள். அவர் அறிஞர் அல்ல, மார்க்கத்தை படித்தவர் அல்ல, ஒரு துறவி. அவரிடத்திலே சென்றான். சென்று கேட்டான், நான் 99 கொலை செய்திருக்கிறேன், என்னை இறைவன் மன்னிப்பானா? அவன் சொன்னான், படுவாவி, 99 கொலை செஞ்சிருக்க, உன்னை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? உனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது போன்றான். கோபம் வந்து என்ன செய்தான்? 100 முழுமையாக்கினான். அதற்கு பிறகு மனம் திருந்தியது. கேட்டான், இவரை விட அறிந்தவர் உண்டா? அப்போதுதான் காட்டப்பட்டார்கள் ஆலிம் ஒருவர். யார்? அறிஞர். குர்ஆன் ஹதீஸை கற்றுத் தேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார். அவரிடத்தில் சென்றார். 99 கொலை செய்திருக்கிறேன், என் இறைவன் என்னை மன்னிப்பானா? அவர் சொன்னார், ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை மன்னிப்பான். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு, நீ வாழக்கூடிய இடம் பாவிகள் இருக்கக்கூடிய இடம். அதான் உனக்கு பாவம் செய்யறது சாதாரணமா இருக்கு. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ சென்று விடு. ஒரு பாவத்திலிருந்து திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுவோர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அந்த பாவம் செய்வதற்கு சூழல் காரணமாக அமைந்தால் அந்த இடத்தை விட்டு முதலில் கிளம்பி விட வேண்டும். ஃபஜ்ர் தொழாம இருக்கிறதுக்கு அந்த ரூம்ல தூங்குற அந்த மற்ற நண்பர்கள் தான் காரணம்னா என்ன செய்யணும்? அந்த ரூமை விட்டு கால் செஞ்சு ஃபஜ்ர் தொழக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று அமர வேண்டும். அப்படியே இல்லையா? இப்ப இந்த ஹாஸ்டல்ல அப்படி ஒரு ரூம் இருக்குமா? தெரியல எனக்கு. இருக்கா இல்லையா? இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பான, அல்லாஹ் பாதுகாப்பான. அப்படி சூழலை விட்டு விலகிவிடு. நல்லவர்கள் வாழக்கூடிய இடத்தை நோக்கி நீ சென்று விடு. சென்றால் இறைவன் உன்னை மன்னிப்பான். அவன் கிளம்பி முடிவெடுத்து சரிப்பா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருவோம், அந்த நல்லவர்கள் வாழக்கூடிய பூமிக்கு சென்று அல்லாஹ்வை வணங்குவோர்களோடு நாமும் வணங்குவோம் என்று கிளம்பினால் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் மௌத்தை வைத்திருந்தார். மலாயிக்கத்துர் ரஹ்மா அருளுடைய மலக்குகள், மலாயிக்கத்துல் அதாப் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள். 2 மலக்கு வந்துடுறான். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள், இவன் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வந்தவன், இவனை நான் அழைத்து செல்கிறேன். பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள், 100 கொலை செய்திருக்கிறான், நான் அழைத்து செல்கிறேன். இந்த இருவருக்கும் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் மனிதனுடைய வடிவில் ஒரு மலக்கை அனுப்புகிறார். அவர் சொல்கிறார், ஏன் இருவருக்கும் வாக்குவாதம்? அளந்து பாருங்கள். நல்லவருடைய ஊருக்கு இவர் வந்த தூரம் அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்லுங்கள். பாவிகளுடைய ஊருக்கு இவர் வந்த தூரம் அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்லுங்கள். சரியான தீர்ப்பு. அளந்து பார்த்தார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அவருடைய உயிர் அருகாமையில் இருந்தது. இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுவாங்க பின்னாடி. ஆனா உண்மையில் நடந்தது அது அல்ல. அவர் கடந்த தூரத்தை உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் ஒரு செயல் நடப்பதற்கு முன்னதாக அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. என்ன நடந்தது அப்படி என்றால், யார் மாற்றியது இவருடைய தூரத்தை? யார் மாற்றியது? யார் மாற்ற முடியும்? பூமியின் அகலத்தை யார் மாற்ற முடியும்? அதை படைத்தவன் மாற்ற முடியும். அல்லாஹ் மாற்றினான். நல்லவர்களுடைய ஊருக்கு கட்டளையிட்டான், நெருக்கிவிடு, நெருக்கமாகிவிடு. பாவிகளுடைய ஊருக்கு கட்டளையிட்டால் தூரமாகிவிடு. என்ன புரிகிறது? நீங்கள் மனம் மாறி அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போதும். அதற்குரிய வழியை தேர்ந்தெடுத்து சென்றால் போதும்.
அல்லாஹ் நீங்கள் அதை அடையாவிட்டாலும் உங்களை அடைய செய்வான். நல்ல நட்பு எனக்கு அமைய வேண்டும், நல்ல நண்பர்களோடு நான் பழக வேண்டும், அவர்களோடு சேர்ந்து அவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, நான் அல்லாஹுவை மறக்கும் போது அவன் அல்லாஹுவை எனக்கு நினைவுபடுத்த வேண்டும். இப்படி ஒரு நட்பு எனக்கு அமைய வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் முதலில் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அதை எமக்கு இலகுபடுத்துவான். இது உலகத்தில் அல்லாஹ் அமைக்கக்கூடிய நட்பு. இந்த நட்பு எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு நண்பன் எப்படியோ வாழக்கூடிய சூழல் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். புரிதல்ல? ஹிஜாபை கண்ணியமாக கருதக்கூடிய பெண்களோடு முஸ்லிம் பெண்கள் இருந்தால் ஹிஜாபை அணிவதை கண்ணியமாகத்தான் கருதுவார்கள். ஹிஜாபை அணிவதை இழிவாக கருதக்கூடிய இதுவெல்லாம் இந்த காலத்துல தேவையா? மூடிக்கிட்டு போறதெல்லாம் இந்த காலத்துல அவசியமா? சுதந்திரம் உண்டு, நீ எல்லாம் அடிப்படைவாதிகள். என்ன சொல்றாங்க இன்னைக்கு? மார்க்கத்தை பின்பற்றினால் என்ன சொல்றாங்க? ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். அந்த காலத்துல பிறக்க வேண்டியவங்க இந்த காலத்துல பிறந்துட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்? அவர்கள் அந்த சபையிலே வாழ்ந்தால் என்ன ஆகும்? அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் அவனுக்கு கண்ணியமாக தெரியும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனை கண்ணியமாக கருதுபவர்களோடு பழகினார்கள், அவர்களோடு வாழ்ந்தார்கள், அவர்களோடு இருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். பின்னாலும் வரும்போது புரியும். சரி, உலகத்தில் அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கக்கூடிய நட்பு